ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மை டாப்ஸிக் பாய் பார்ட் 9 போன பாட்டு தடவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வாயின் வந்து கேட்டுட்ருப்பான் அவனோட ரியாலிட்டி உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு. அதுக்கு ஜிம்முன்னு வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா எனக்கு வாயினை தான் பிடிக்கும், வாயினை தான் எல்லாம் அப்படின்னு புரிய வச்சிருக்கு, தெளிய வச்சிருக்கு அப்படின்னு இருந்திருப்பான். வாயின் அதை கேட்டு ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பா. அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ வித் பார்ட் 9. ஜிம்மன், நீ நல்லா ரீல் சுற்றுற. உண்மையாகவே இப்போல்லாம் பேசினா எல்லா பொண்ணுங்களும் ஒரு தான் சுற்றுவாங்க. ஆனால் நான் ஒயன், அது உனக்கு தெரியும்ல. ஸோ என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாத, நீ ஃப்ரெண்டு தான், புரியுதல்ல உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜிம்முன்னு சிரிச்சுட்டு, இந்த ரீலே நீ என்கிட்ட எத்தனை நாள் உருட்டுறங்கிறத நான் அவனும் பார்க்குறேன் அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவளும் சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு நேராக ரூமுக்கு தான் போகிறான். இவன் பின்னாடியே வரான். எங்கடா வர, ஒரு ரூமில் போய் தூங்கு, இதாண்டிய ரூமு, இதான் ஒரு ரூமா. ஆனால் நம்ம இந்த வீட்டில் தான் வேறு ரூம்ஸ்லாம் இருக்கே. இருக்குது, ஆனால் ஒன்றத்தையும் க்ளீன் பண்ணல, எல்லாம் தூசியாக கிடக்குது, எதுலேயும் போய் படுக்க முடியாது. இந்த ஒரு ரூம் தான் நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ண முடியும். என்ன சிம்மன் சொல்கிற, ஒரே ரூமில் நம்ம 2 பேரும் எப்படி இருக்கிறது? ஏன் நேற்று நைட் இல்லையா? சிம்மன், அது நான் அன்கான்ஷியஸில் இருந்தேன், எப்போயுமே நான் அன்கான்ஷியஸில் இரு, ஒரு பிரச்சனை இல்லையே. பைத்தியம் மாதிரி பேசாத சிம்மன், உனக்கு இதெல்லாம் விளையாட்டாக தெரியுதுல்ல, கொஞ்சமாவது சீரியஸ் ஆகிறேன். சரிடி சீரியஸாக இருக்கேன். நான் வேணா அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ வேணால் பெட்டில் படுத்துக்கோ. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ரூம்லலாம் படுத்தது கிடையாதா? அப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம், ஓ மனசில் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாதே அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் ஜிம்முன்னு அதை கேட்டு சிரிச்சிட்டே, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்ட பையன் கிடையாது அப்படின்னு வான் கிட்ட வரான். வான் அப்படியே சவத்தில் அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்க. அவன் கிட்டே வந்து சவத்துக்கிட்டே 2 கையை வச்சுட்டு வானை லாக் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டே, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்ட பையன் இல்லை, உங்ககிட்ட அத்துமீறி நடக்கிறதுக்கு. அப்படி நடக்கணும்னு நினச்சிருந்தா நேற்று மயக்கத்தில் கிடந்தே அப்போமே எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். சும்மா இப்பெல்லாம் என்கிட்ட பேசாத. அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? நீ மட்டும் சும்மா இருக்கியா? தேவையில்லாமல் என்கிட்ட சீண்டி பார்க்குறீல, அப்போ நான் இப்படி தான் பேசுவேன். உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறது தப்பு தான், சரியா? வழி விடுறியா? எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும். ம் தூங்குடி, தூங்கு போ. சரி அப்படின்னு அவள் தூங்கலான்னு பெட்டுக்கிட்ட வந்ததும் கரெக்டாக அவனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாரான்னு எடுத்து பார்த்தா வாயனோட அண்ணன் தேங்க் தான். அப்படியே பயந்துட்டே சிம்மனை பார்த்து, ஜிம்மன் ஜிம்மன், என்னடி என்ன, இங்கே பாரு, நான் ஃபோன் வருது அட்டன் பண்ணு. ஐயோ எங்கள் அண்ணன் தான் கால் பண்ணியிருக்கான். ஓ அந்த பரதேசியை கொண்டா நான் கெட்டவத்தில் வைக்கிறேன், சும்மா இரு. நான் என்ன பண்ணுறது? அட்டன் பண்ணி பேசு. என்னென்னு பேசுறது? டூரில் இருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், தூங்க போகிற அப்படின்னு சொல்லு. அவன் நம்புவானா? சொல்லு, நம்புறானா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி நம்பலனாலும் இப்போவுமே ஒன்று வந்து தூக்கிட்டு போகிறது அளவுக்கு அவனுக்கு இந்த வீட்டு அட்ரஸும் தெரியாது, சரியா? நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கோம், நீ பண்ணு அப்படின்னு சொன்னதும் வாயனா அப்படியே ஒரு மாதிரி சிம்மனை பார்த்து முறைச்சிட்டே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தைரியம் கொடுக்குறானா. விளக்கெண்ணா இவனுக்கு இருக்கு அப்படின்னு. சரி வாயன், நீ பயப்படாத, நீ அட்டன் பண்ணி பேசு, ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவளை அட்டன் பண்ணுறான். அவன் எடுத்தோன்னே, ஹலோ வயன். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன அங்கே போய் சேர்ந்துட்டியா இல்லையா? வந்துட்டேன், இப்போ தான் ரூமுக்கு வந்தேன், தூங்க போகிறேன். வந்துட்டோம் அப்படிங்கிறத கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எவ்வளோ வாட்டி தான் உனக்கு கால் பண்ணுறது? அங்கே டவர் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆமாம் நான் தான் சொன்னேனே நாங்கள் போகிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு. அப்புறம் என்ன? நீ சொன்ன, இருந்தாலும் அங்கே சிக்னல் கிடைக்காதுன்னு சொன்னியா? இது உனக்கே தெரியாதா என்ன? ஓவராக பேசாத. சரி என்ன, அதான் நான் வந்துட்டேன், தூங்க போகிறேன், ஃபோனை வை. இரு. என்ன சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். சரி பத்திரமா இரு. சரி தூங்கு. அப்படின்னு காலை கட் பண்ணிட்டான். அப்படியே வாங்கி பார்க்குறா, இவெல்லாம் ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஜிம்னு பார்த்துட்டு, என்ன உங்கள் அண்ணனுக்கு உன் மேலே பாசம் பொங்குது போல், சாப்பிட்டியாலாம் கேட்டிருக்கான் போல், உங்கள் அண்ணன் இதெல்லாம் கேட்பான் அடி உன்ட்ட.
உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம இரு. உனக்கு அவன பத்தி குத்தம் சொல்லணும்னா தூக்கமே வரல ஜிமன். அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆயிரம் இருந்தாலும் மச்சான் ஆகப் போறவன். கொஞ்சம் அனுசரிச்சு தானே போணும் அப்படின்ன மாரி சொன்னதும் வான் முழிக்கிறா. என்ன அப்படின்னு. ஒண்ணும் இல்லடி. சும்மா சொன்னேன். பயந்துட்டியா? ஆ? அதனால தான் உண்மை. இருந்தாலும் ஜிமன் பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயினும் படிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாரி லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டா சிரிக்கிறா. ஸ்மைல் பண்றா. இத வந்து ஜிமன் பார்த்துட்டு, "வாயன் சிரிக்கிறியா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் எங்க சிரிச்சேன்? நீ பார்த்தியா என்ன?" தேவையில்லாம பேசிட்டு இருக்காத ஜிம்மன். பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. சரி அப்படின்னு ஜிம்முனும் லைட் ஆஃப் பண்ணிட்டான். இருந்தாலும் ஜிம்முனுக்கும் தூக்கம் வரல, வாயனுக்கும் தூக்கம் வரல. வாயனுக்கா ஒரு நர்வஸ். ஜிம்முனு கூட இருக்கும்போது ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு. ஜிம்முனுக்கும் அதே தான். இவ பக்கத்தில் இருந்துட்டு நம்ம இப்படி தூங்குறோமே அப்படின்னு தான் ஒரு மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணுறான் அவளை பயன்படுத்துறதுக்காண்டி, வயன் வயன் என்ன தூங்கிட்டியா? இல்லை தூக்கம் வரல. இல்லை ஆமாம் வரல. ஆனாலும் டயர்டாக இருக்குது. தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் வரல. வயன் நம்ம ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்கோம். ஆமாம். இது வேற ஒரு வீடு. கொஞ்சம் டேமேஜ் கூட ஆகிருக்கு. இந்த வீட்டில் பேய் இருந்தால் என்னடி பண்ணுறது அப்படின்னு கேட்டதும் அவ்வளோதான் வாயனுக்கா தூக்கி வாரி போடுது. என்னது அப்படின்னு அப்படியே பெட்டு மேலே எஞ்சி உட்காந்துட்டா. சிமன் பார்த்துட்டு, ஏய் என்ன 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 பயப்படுற? இல்லை நீ ஃபஸ்ட்டு லைட்டை போடு, எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. இல்லை 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 நீ லைட்டை போடு, எனக்கு பயமாக இருக்குது சிமன், பயமாக இருக்குது சிமன், ப்ளீஸ் சிமன். சரி போடுறான் அப்படின்னு லைட்டை போடுறான். இருந்தாலும் கரண்ட் இல்லை போல், பவர் கட் ஆகிடுச்சு போல். சிமன் சொல்கிறான், ஏய் பவர் கட் ஆகிடுச்சுடி, மெயினில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? பேயின்ற கரண்ட்டும் கட் ஆகுது, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு சிமன். இருக்குமோ? எனக்கும் அதாண்டி தோணுது. ஆ என்ன என்ன சொல்கிற? இருக்குமா அப்படின்னு அப்படியே பெட்லேருந்து மெதுவாக இது ஜிமின் கிட்ட தான் வந்துக்கிறா. ஜிமினோ, இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க? இல்லை எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? எனக்கு பயமாக இருக்கா? நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கா? ஆ விளையாடாத ஜிமன். உண்மையாகவே இந்த வீட்டில் பேயெல்லாம் எதுவும் இருக்காதுல்ல? யாருக்கு தெரியும்? ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்னடி பண்ணுறது? ஒரு வேளை அதுவும் பக்கத்தில் நின்று இருந்துச்சுன்னா, வாயன் அது என்னது அப்படின்னு கேட்குறான். வாயன் அப்படியே பதறி அடிச்சு ஜிம்மனை கட்டி பிடிச்சிட்டு ஜிம்மன் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. ஜிம்மனுக்கா அப்படியே மனசெல்லாம் குளு குளுன்னு இருக்கு. அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு, என்ன வாயன் பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு உயிரே போயிடுச்சு அவனை பார்த்துட்டு. பைத்தியக்காரா, இப்படியா என்ன பயமுறுத்துவ? ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? இப்பெல்லாம் பண்ணாதானே நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உண்மையாகவே எப்படி தான் இருந்ததா என்ன? நீ வேணா கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்றான். அவளுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு தைரியமே கிடையாது. அப்படியே மறுபடியும் ஜிம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. அவனுக்கு நல்ல ஜாலியாக இருக்குது. இது நல்லா இருக்கு, இந்த ஐடியா பேய் விளையாட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவன் மைண்டுக்குள்ளே ஒரு ஓடிட்டுருக்கு. எங்கே வாயனா கொஞ்ச நேரம் கழிச்சு, ஜிமன் லைட்டு அது மெயின்ல ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும்டி, வந்து பாருடா. நீ என் மேலேருந்து எந்திரிச்சா தானடி பார்க்க முடியும். நல்லா குத்துக்கல் மாதிரி என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பாருடா நான் என்னத்தடி பார்க்க, நீ வேணா ஏதாவது காமி அப்படின்றான். ஜிம்மன் பைத்தியம் மாதிரி பேசாத, இப்படியா பேசுறது? சி அங்கிட்டலாம் பார்க்காத. என்னடி அதான் எல்லாத்தையும் மூடி வச்சுருக்கேன், என்னத்தை பார்க்க? இப்படிலாம் பேசாத ஜிம்மன். சரி பேசலை, வா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னது. வாயனா அப்படியே பயத்தில் ஜிம்மனோட கையை தான் பிடிச்சிட்டு இருக்கா. ஃபோன் லைட்டை வேறு அடிச்சுட்டே வரா. ஜிம்மனோட கையாக விடவே இல்லை அவனுக்கா. இதுவே இன்னொரு ஒரு பார்க்கோ பீச்சோ இருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும், ரொமான்டிக்காக இருந்திருக்கும். இவ என்னன்னா பேக்கு பயந்து என்கிட்ட வந்துட்டுருக்கா அப்படின்னு நேராக மெயினில் போய் என்னமோ பார்க்குறான். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. என்னடா நீயும் ஏதோ வயரை கலட்டி கலட்டி மாட்டுற, என்னென்னமோ பண்ணுற, ஆனால் இங்கே ஒன்றுமே வந்த மாதிரி இல்லையே ஜிமன். இருடி வரும், ஆனால் எலக்ட்ரிஷனா இல்லை போகிறேன். சரி சரி அப்படின்னு அவளும் பக்கத்தில் நின்றுருக்கா. திடீர்னு ஜிம்மனுக்கு என்னமோ தெரில, அப்படியே கையில் ஷாக் அடிச்சிச்சு போல். அப்படியே மயங்கி விழுந்துட்டான். பயனுக்கா அப்படியே செத்துட்டா பயத்தில். ஜிம்மன் மயக்கம் போட்டு விழுந்ததும் ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் என்னடா ஆச்சு? ஜிம்மன் ஜிம்மன் எந்திரி ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன், நான் தனியாக வேற இருக்கேன் ஜிம்மன். ஜிம்மன் ஷாக்கு கடிச்சிருச்சா? ஐயோ கடவுளே என்ன பண்ணுறது? ஜிம்மன் எந்திரி ஜிம்மன் அப்படின்ட்டு
ஒரு மாரி மூச்சு இருக்கான்னு பார்க்குறான். மூச்சு இல்லவே இல்ல. "ஐயய்யோ! செத்துட்டியா?" அப்படின்னு ஒரு மாரி பயந்துட்டா. அவ தான் டாக்டர் ஆச்சே. ஸோ அவளுக்கு சிபிஆர்லாம் நல்லா பண்ண தெரியும். அதனால அவளும் ஹார்ட்ட போட்டு 4 வாட்டி அமுக்கிட்டு, அவனுக்கு சிபிஆர் பண்றதுக்கு அப்படியே அவன் லிப்ஸ் கிட்ட போக, ஜெமினி தான் நல்ல சாக்குன்னு அவன் மயங்கலாம் விழல. சும்மா அவன் மாரி நடிச்சிருக்கான். அப்படியே அவள இழுத்து பிடிச்சு, அப்படியே கிஸ் பண்ணிட்டான். எனக்கா அவ பயத்துல இருந்திருப்பாள. அவன் இப்படி பண்ணதும் கோவம் வந்துருச்சு. அப்படியே அவன தள்ளி விட்டுட்டு, அப்படியே ஒரு மிதி. "எதுக்கு இப்படி பண்ண? யார கேட்டு இப்படி பண்ண ஜெமன்?" "ஏய் ஃபர்ஸ்ட் கிஸ்ல உன் ஃபர்ஸ்ட் கிஸ் நல்லா இருக்குடி. எத்தனையோ பொண்ணுங்கள கிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் குடுத்ததில்ல. உன்ன கிஸ் பண்ணும்போது ஒரு மாரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் வருது ஒயன். அப்படியே என் நெஞ்சு ஃபுல்லா ஏதோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாரி இருக்குடி அப்புட்ன்னு. அவ ஏதோ ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே ஃபோன் எடுத்து அவன் மேலே தூக்கி போட்டுட்டு, "உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? ஒரு 10 நிமிஷத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா நீ என்னன்னா என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படிதானே? கொஞ்சம் கூட உனக்கு சீரியஸே இல்லைல? நீ இப்படியே இரு, இப்படியே இரு. என்ன இப்படியே இருந்துக்கோ. என்கிட்ட பேசாத. பேசுறவே பேசுறாத" அப்படின்னு அவ பாட்டுக்கு உள்ள போய் ரூமுக்குள்ள போய் கோவிச்சுட்டு பெட்ல அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டா. ஜிம்முனும் வரான். அவன் வந்து சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறா. இருந்தாலும் சரி இந்நேரம் என்னத்த இவ்வளோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே பெட்டில் படுக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ. வயன் வயன் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். அவளுக்கும் காதெல்லாம் கேட்குது. தூங்கலை. இருந்தாலும் என்னென்னு கேட்கல. அவள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டா. ஜிம்முன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அவள் என்னென்னு கேட்காத பார்த்துட்டு சரி தூங்கிட்டா போல அப்படின்னு அவனும் எதுவும் கண்டுக்காமல் அவனும் தூங்கிட்டான். அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. வாயன் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஜிம்முன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே கோவமாக வருது. அப்படியே தலகாணி எடுத்து நெரிச்சு அவனை கொண்டுலான்ற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் மனசு வரல. அப்படியே அந்த தலகாணிலாம் கீழே போட்டுட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறா. போய் அவனுக்கு காஃபி இதெல்லாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கா. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்முன் அப்படியே எழுந்து வரான். அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு மூஞ்ச கூட கழுவாமல் வானுக்கு பின்னாடி வந்து எந்திரிச்சிட்டே ஹனின்னு அவளை தான் கட்டி பிடிச்சிட்ருக்கான். ஏதோ கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மாதிரி. அவளுக்கும் அப்படி கோவம் வருது. அப்படியே அவனோட கையை தள்ளி விட்டுட்டு பேசலை. தோசை கரண்டி எடுத்து அப்படியே அவனை அதில் தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு அவள் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்க. அவன் மறுபடியும் கிட்ட வரான். அடுத்த செகண்டுக்கு அவளை நான் கத்தி எடுத்து நீட்டி கிட்ட வந்தானா குத்தி கிட்னியே வெளியே எடுத்துருவேன், ஒழுங்காக போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் சிரிச்சிட்டே அப்படியா எங்கே குத்து பாப்பான்னு வந்துட்டுருக்கான். சிமன் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? சீரியஸ்னஸே இல்லைல்ல? விளையாட்டு தான் எப்போ பாரு. தள்ளு. எப்படி இருந்தா லவ் பண்ணு சொல்கிறேன். எப்படி லவ் பண்ணுறது? கொஞ்சமாக சீரியஸாக இருக்கணும் சிமன். எல்லாத்தையும் விளையாட்டவே பண்ணிகிட்ருக்க. இது நீ விளையாட்டை தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நான் பாதி இது விளையாட்டுக்கு தான் பண்ணுவேன். அது உனக்கே தெரியும். பட் எந்தெந்த விஷயத்தில் எப்படி சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணை பார்த்தாலே உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நான் உன் மேலே சீரியஸாக தான் இருக்கேன்னு. ஸோ தேவையில்லாமல் என் லவ்வை பற்றிலாம் பேசாத. அதெல்லாம் விளையாட்டுத்தனம் கிடையாது, ஜோக்கும் கிடையாது, நான் ஃபன்னுக்கு பண்ணுறதும் கிடையாது. அது சீரியஸாக பண்ணுறது. உன் மேலே சீரியஸாக உண்மையாக பண்ணுறது. புரியுதா? போ அப்படின்னு அவள் எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு அவனுக்கு காஃபி போட்டு வச்சுருந்தாலும் அவனுக்கு கொடுக்குறா. அவனும் தேங்க்ஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். கிச்சனை விட்டு போகவே மாட்டேங்கிறான். அவளும் முறைச்சி பார்த்துட்ருக்க. ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருப்பா. அதை எடுத்து பிளேட்டில் போட்டு கொடுத்தா. எனக்கு நீ ஊட்டி தான் விடணும் அப்படின்னு அடம் முடிச்சிட்ருக்கான். சின்ன குழந்த உனக்கு ஊட்டி விடுவாங்க, ஊட்டியெல்லாம் விட முடியாது. அப்போ நான் சாப்பிட மாட்டேன். சிம்மன் விளையாடாத, ஒழுங்காக சாப்பிட்டு. நீ நைட்டும் சாப்பிடல, அடிச்சு போடுவேன். ஒழுங்காக தின்னு. முடியாது. ஓ அப்போ நீ ப்ரெட் டோஸ்ட் திங்க மாட்டா அப்படி தானே? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டா அப்படி தானே சிம்மன்? ஆமாம் சாப்பிட முடியாது. என்னடி பண்ணுவேன்? சரி சாப்பிடாத. நீ சாப்பிட்லாம், நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் காஃபி கூட குடிக்கல. அவனால் காஃபி குடிச்சிருப்பா, குடிக்கவே இல்லையா? இவனே ப்ரெட் டோஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு சரிடி நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு என் முன்னாடி சாப்பிடு அப்படின்றா. ஐயோ சாப்பிட்றேன்டி, சும்மா சொன்னேன்டி. நீ எனக்கு ஊட்டி விடணுன்ற ஆசையில் சொன்னேன்டி. நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? நீ ஒன்றும் பண்ண மாட்டான், நீ மூடி எடுத்துன்னு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவன்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்க. ஆனால் அவன் என்னன்னா அதை சீரியஸாகவே எடுத்துக்காமல் அவகிட்ட இன்னுமே ஃபன்னாக தான் நடந்துகிட்ருக்கான். அவனும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாத்தையும் சிம்னு கையிலே கொடுத்து நீ ஏப்பி கழுவி வைக்கிறேன், வைக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போய்
அந்த பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டான். வச்சுட்டு இவன் பாட்டுக்கு நேரா ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டான். அவன் பார்க்குறா. என்ன இவன் வந்தான் நேரா ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டான் அப்படின்னு அந்த ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜிவன் அப்படியே டவுசரோட வெளில வந்து நின்றுட்டு இருக்கான். மேலே ஷர்ட் எதுவும் போடாமல் வாயின் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு, என்ன ஜிம்மன் பண்ணுற? நீ இப்போ எதுக்கு ஷர்ட் இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? என்ன பண்ண போகிற? ஓவராக யோசிக்காத ஹனி, நான் ஒன்றும் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஒரு டவல் எடுத்து போட்டுட்டு அவளையும் அப்படியே தூக்கிட்டு போகிறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இறக்கி விடு, இறக்கி விடு ஜிம்மன். அதெல்லாம் இறக்கி விட முடியாது. ஜிம்மன் இப்படி பண்ணாத ஜிம்மன், இறக்கி விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? என்னை இறக்கி விடு. என்னை எங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்க? நம்ம 2 பேரும் குளிக்க போகிறோம். குளிக்க போகிறோம்மா? நான் ஆல்ரெடி காலையில் குளிச்சிட்டேன்டா. அது எனக்கு தெரியுமே. அப்புறம் எங்கே என்னை தூக்கிட்டு போயிட்டுருக்க? ஒழுங்கா இறக்கி விடு, இல்லை நானே கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்தா எனக்கு அடிப்படும், பரவாயில்லையா? பரட்டும் பரட்டும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் டாடா, பை, சீ யூ லேட்டர்.